ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இன்கம் டேக்ஸில் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். ஸோ இது நீங்கள் படிச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸில் வந்து 2 வந்துடும். 5 மார்க்ஸில் ஒரு கொஷின் வரும். நெக்ஸ்ட்டு 10 மார்க்ஸில் ஒரு கொஷின் வரும். அரௌண்ட் 20 மார்க்ஸ் கிட்ட நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து இப்போ இன்டர்னல்ஸ் எக்ஸாம் போயிட்டுருக்கு, ஆர் ஏதாச்சும் இப்போ சிஏஏன்னு சொல்லுவாங்க ஒரு சில காலேஜஸில். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நிறைய கொஷின்ஸே வரும். லைக் ஒரு 40 மார்க்ஸ் கிட்ட உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இந்தியாவில் ஒரு பர்சன் இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு இன்கம் வருது வச்சுக்கோங்க. இன்கம்ன்றது நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சேலரியாக இருக்கலாம், இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கலாம், இல்லை பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கலாம். அதுக்கெலாம் வந்து டேக்ஸ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுற ஒரு ஃபேக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். ஓகே. ஸோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து ஒரு சிம்பிள் தான். அது நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 கண்டிஷன்ஸ் இருக்கு. அதில் 2 வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் அண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு பர்சன் இருக்கான் அப்படின்னா அவன் ப்ரீவியஸ் இயரில் வாங்கின இன்கம்மை தான் வந்து டேக்ஸ் பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் இயரில் அவன் ஏர்ன் பண்ண இன்கம்மை தான் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன டேட்டில் இருக்கோம் அப்படின்னா ஜூலை டேட்டில் என்ன மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 2026 இருக்கும். நமக்கு எது ப்ரீவியஸ் இயர் அப்படின்னா ஏப்ரல் 2025 டு மார்ச் 2026 தான் வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர். ஸோ இந்த இயரில் அவன் வாங்கின இன்கம்மை தான் வந்து ஜென்ரலாக டேக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ வந்து கண்டிஷன்ஸ்க்கு வரலாம். பேசிக் கண்டிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு வரலாம். பேசிக் கண்டிஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 1, he should be in India for at least 182 days வந்து அவன் இருந்திருக்கும். 182 days அவன் வந்து இருந்திருக்கும். 182 days அப்படின்னா ஜெனரலாக 90 டேஸ்ன்றது 90 டேஸ்னா 3 months. அப்போ 182 டேஸ்னா நியர்லி எத்தனை மந்த்ஸ் வரும்? 6 months வரும். அவன் இந்த ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து 6 months வந்து இருந்திருக்கும். எக்ஸாக்டாக சொல்லணும்னா அவன் வந்துட்டு 182 டேஸ் வந்துட்டு அவன் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் கண்டிஷன், ப்ரீவியஸ் இயரில் 60 டேஸ் இருந்திருக்கும். அண்ட் ப்ரீவியஸ் இயருக்கு பிஃபோர் உள்ள 4 இயர்ஸில் அட்லீஸ்ட் 365 டேஸ் அவன் வந்து ஸ்டே பண்ணிக்கணும். 365 டேஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 இயர் இருந்திருக்கும். 4 இயர்ஸ் 1 in 4 இயர்ஸில் ஸ்டே பண்ணியிருக்கோம். 1 in 4 இயர்ஸ். 1 இயர்னு ஒரு ஃபுல் இயர் இருக்குன்னு அவசியம் இல்லை. அவன் வந்து 365 டேஸ் இருந்தால் போதும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேசிக் கண்டிஷன்ஸ். ஒன்று வந்து சொல்லியிருந்தேன் அட்லீஸ்ட் 182 டேஸ் ஏப்ரல் 2025 டு மார்ச் 2026 182 டேஸ், அதாவது நியர்லி 6 months இருந்திருக்கணும். செகண்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கண்டிஷன், ப்ரீவியஸ் இயரில் 60 டேஸ் இருந்திருக்கணும். அண்ட் ப்ரீவியஸ் இயர் இந்த இயர் இல்லாமல் இதுக்கு முன்னாடி உள்ள 4 இயர்ஸில் அட்லீஸ்ட் 365 டேஸ் அவன் ஸ்டே பண்ணிக்கணும். விச் மீன்ஸ் 1 இயர் வந்து அவன் ஸ்டே பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து அடிஷ்னல் கண்டிஷன்ஸ்.
ஒரு நிமிஷம். ஓகே, additional conditions. First one, அதாவது he should be in India for at least 2 in 10 previous years preceding the previous year. ஸோ இது நம்ம தனியாக பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க. ஸோ அடிஷனல் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன பார்த்தீங்களா, டேட் வந்து ஏப்ரல், இயர் வந்து ஏப்ரல் 2025 டு மார்ச் 2026. இந்த இயர் இல்லாமல், ப்ரிசீடிங்னாலே இந்த இயர் இல்லாமல் நீங்கள் வந்து அதுக்கு முன்ன உள்ள ப்ரீவியஸ் 10 இயர்ஸில் அட்லீஸ்ட் 2 இயர்ஸை வந்து இருந்திருக்கணும். 10 இயர்ஸ் இல்லாமல் 10 இயர்ஸில் 2 இயர்ஸ் அவன் இருந்திருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட், he should be in India for at least 730 days in 7 preceding previous year. அதாவது சேம் தான், இந்த இயர் இல்லாமல் அதுக்கு முன்ன உள்ள 7 preceding previous years அட்லீஸ்ட் 730 days. 730 daysனா லிட்ரலி 2 இயர்ஸ் இருந்திருக்கணும். 2 இயர்ஸ், 2 in 7 years. அதே மாதிரி தான் இங்க 2 in 10 years. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இதான் வந்து 4 பேசிக் கண்டிஷன்ஸ். 4 கண்டிஷன்ஸ், அது 2 வந்து பேசிக் கண்டிஷன்ஸ், மீதி 2 வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் கண்டிஷன்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ரெசிடென்ட்டா நான் ரெசிடென்ட்டா செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெசிடென்ஷியல் டைப்ஸ். ரெசிடென்ட் டைப்ஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ரெசிடென்ட், இன்னொன்று ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெசிடென்ட். ஃபர்ஸ்ட் நான் வந்து நான் ரெசிடென்ட்னா உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து மற்ற டைப்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நான் ரெசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் சாட்டிஸ்ஃபையிங் 2 பேசிக் கண்டிஷன்ஸ். சிம்பிள் தான், 2 பேசிக் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா அவன் வந்துட்டு ரெசிடென்ட்டே கிடையாது. இந்த 2 கண்டிஷன், அவன் வந்து ப்ரீவியஸ் இயர் 6 months இருந்திருக்க மாட்டான், அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் 60 days இருந்திருக்க மாட்டான், அதே மாதிரி அதுக்கு முன்ன உள்ள 4 yearsல அட்லீஸ்ட் 1 year கூட இருந்திருக்க மாட்டான். ஸோ இந்த 2 கண்டிஷனும் அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா இஸ் ஏ நான் ரெசிடென்ட். ஓகே, இப்போ வந்து ஆர்டினரி ரெசிடென்ட் என்னன்னு பார்க்கலாம். ஆர்டினரி ரெசிடென்ட். ஸோ ஆர்டினரி ரெசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். 1 பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பான். இந்த 2 கண்டிஷன்ல ஒன்றும் வந்து ப்ரீவியஸ் இயர்ல 6 months இருந்திருப்பான், இல்லை அதுக்கு முன்னே உள்ள 60 days இருந்திருப்பான் ப்ரீவியஸ் இயர்ல, அதுக்கு முன்னாடி உள்ள 4 yearsல அட்லீஸ்ட் 1 year, ஏதோ ஒன்று இந்த 2த்துல ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பான். அண்ட் சாட்டிஸ்ஃபை போத் த அடிஷனல் கண்டிஷன்ஸ். அவன் ப்ரீவியஸ் 10 years, அதாவது இந்த இயர் இல்லாம இதுக்கு முன்ன உள்ள 10 yearsல 2 yearsம் இருந்திருப்பான், அதே மாதிரி ப்ரிசீடிங் 7 yearsல 2 yearsம் இருந்திருப்பான். ஓகே, இந்த 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டான். அடிஷனல்ல 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா அவன் வந்து ஆர்டினரி ரெசிடென்ட். பேசிக் கண்டிஷன்ல கண்டிப்பா 2த்துல 1 சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும், அடிஷனல் கண்டிஷன்ல 2மே 2வும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். 2 மஸ்ட் 2. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம்.
ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். அட்லீஸ்ட் ஒன் பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். ஒன் பேசிக் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரிப்பீட் பண்ணிடுறேன். அட்லீஸ்ட் ஒன் பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு 2 அடிஷனல் கண்டிஷனுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 2 அடிஷனல் கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். இதுவே ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன் பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. வந்து அட்லீஸ்ட் ஒன் பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஆல்சோ எய்தர்னு சொல்லணும். எய்தர் ஒன் ஆர் none of the additional conditions சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். மீன்ஸ் இந்த பேசிக் கண்டிஷன்ஸில் ஏதாச்சும் ஒன்று அவன் சாட்டிஸ்ஃபையும் பண்ணியிருக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ரெண்டுமே கூட அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் இருக்கலாம். பட் பேசிக் கண்டிஷன்ஸில் எனி ஒன் அவன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ நான் ரெசிடென்ட் அப்படின்னு திரும்ப ரிவைஸ் பண்ணிடலாம். நான் ரெசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டான். பேசிக் கண்டிஷன்ஸ் நான் ரெசிடென்ட் எதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டான். அண்ட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிஷனல் கண்டிஷன்ஸ்லாம் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணக்கூடாது, அவங்க அப்ளிகபிள் ஆகாது. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டினரி ரெசிடென்ட் he must satisfy one basic condition, any one basic condition. இல்லை அப்படின்னா அதாவது பேசிக் கண்டிஷன் ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். அது இல்லாமல் போத் அடிஷனல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். போத் அடிஷனல் கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதுவே ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னா அவன் வந்துட்டு பேசிக் கண்டிஷன்ஸில் எனி ஒன், அடிஷனல் கண்டிஷன்ஸில் எனி ஒன் ஆர் நன், ரெண்டுமே கூட அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த டாபிக் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக வந்து 20 மார்க்ஸ் வந்து வாங்க முடியும். ஸோ இதுக்கான சம்ஸ்லாம் எப்படி வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் காஸ்ட் அக்கௌண்டிங், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். உங்களுக்கு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் எப்படி ஈஸியாக வந்து சம்ஸ் வந்து போடலான்னு சொல்லிட்டு நான் எல்லாமே உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.